பழவேற்காடு அருகே மூங்கிலால் கட்டப்பட்ட மர்ம படகு கரை ஒதுங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் கோரைக்குப்பம் மீனவ கிராமத்தில் மர்ம படகு ஒன்று திடீரென கரை ஒதுங்கியது. மூங்கிலால் செய்யப்பட்ட அந்த படகு கடல் அலையில் அடித்துக்கொண்டு கரை ஒதுங்கியது. மீனவர்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் கடலோர காவல் குழுமத்தினர், மீன்வளத்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள் படகை ஆய்வு செய்து விசாரணை நடத்தினர். அந்த படகு மியான்மர் நாட்டைச் சேர்ந்ததா அல்லது மியான்மரைச் சேர்ந்த யாரேனும் கடல் வழியாக வந்துள்ளார்களா என்ற கோணத்தில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். ஈரோட்டில் முதலீடு செய்ய வைத்து பல கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் தலைமறைவாக இருந்து வந்த முன்னாள் ராணுவ வீரரை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். நவீன் என்பவர் வெளிநாடுகளுக்கு பூண்டு, வெங்காயம் ஆகியவற்றை ஏற்றுமதி செய்வதாகவும் தனது நிறுவனத்தில் முதலீடு செய்தால் அதிக வட்டி கிடைக்கும் என்றும் கூறியுள்ளார். இதை நம்பி பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பலர் முதலீடு செய்த நிலையில் நவீன் தலைமறைவாகிவிட்டார். இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் பேரில் ஈரோடு பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் நவீனை கடந்த ஆண்டு கைது செய்தனர். இந்நிலையில் தலைமறைவாக இருந்த முத்துசெல்வம் என்ற முன்னாள் ராணுவ வீரரை சேலத்தில் வைத்து போலீசார் கைது செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.